வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா வந்து 68 ரன்ஸ் வித்தியாசத்துல இங்கிலாந்து செமிஃபைனல் அடிச்சு ஃபைனல் போயிட்டாங்க. அண்ட் எனக்கு இந்த மேட்ச்ல ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஒன்று நான் ஷேர் பண்ண போறேன் இந்த பர்டிகுலர் வீடியோல. அதாவது ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமாரோட பார்ட்னர்ஷிப். சரிங்களா, அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. ஏன்னா இந்தியா 40-2 இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 70 ரன்ஸ் கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போனாங்க. 65-2 இருக்கும்போது மழை வந்துச்சு. ஓகேங்களா, அந்த டைம்ல ரோஹித்தும் கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தாரு, சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. மழை வந்தது, டெஃபினட்டா அந்த மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு. திருப்பி ஒரு பிரேக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து விளாடுறாங்க. எப்பவுமே கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ரெயின் இன்டரப்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு பிரேக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விளாடும் போது டக்குன்னு ஒரு விக்கெட் விழ வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு கேப் விட்டு வந்திருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு, ஃப்ளோல இல்ல. சோ அப்படின்னும் போது ரெண்டு பேரும் ஸ்மார்ட்டா என்ன பண்ணாங்கன்னா, பிரேக் விட்டு வந்து அந்த நெக்ஸ்ட் 2 ஓவர்ஸ் பொறுமையா விளாண்டாங்க. 4 ரன்ஸ் ஒரு ஓவர், 5 ரன்ஸ் ஓவர், அந்த 2 ஓவர் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்டாக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 40-45 ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீயான ஒரு மூமெண்ட் இந்தியா வின் பண்ண காரணம். ஏன்னா அந்த டைம்ல ரெண்டு பேரும் அடிச்சு விளாட அவுட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா மேபி 140 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. சோ ரொம்ப கிளவரா பண்ணாங்க ரோஹித் அண்ட் சூரியகுமார் யாதவ்ன்றது என்னோட ஒரு கருத்து.